தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அம்மா உணவகத்தில் முறைகேடு நடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நகராட்சி அலுவலகத்தின் அருகே உள்ள இந்த உணவகத்தில் நாள்தோறும் கட்டிட தொழிலாளர்கள், முதியவர்கள், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் என பல்வேறு தரப்பினரும் உணவருந்தி வருகின்றனர். இங்கு நாள்தோறும் காலையில் 1200 இட்லிகள் தயாரிக்கப்படுகின்றன. காலை 7 மணிக்கு இட்லி விற்பனை தொடங்கும் நிலையில் அரை மணி நேரத்திலேயே இட்லி விற்பனை முடிந்துவிட்டதாக கூறி அங்கு சாப்பிட வருபவர்களுக்கு இட்லி இல்லை என்று கூறி விடுகின்றனர். ஆனால் சிறு சிறு ஹோட்டல் வைத்திருப்பவர்களுக்கு 80 இட்லி, 60 இட்லி என மொத்தமாக கொடுத்துவிட்டு அங்கு சாப்பிட வருபவர்களுக்கு இட்லி இல்லை என்று கூறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பொதுவாக அம்மா உணவகத்தில் பார்சல் வழங்கக்கூடாது என்பது விதிமுறையாக உள்ளது. அதையும் மீறி பார்சல் வழங்கப்படுவது மட்டுமின்றி மொத்தமாக இட்லி விற்கப்படுவதால் அங்கு சாப்பிட வரக்கூடியவர்களுக்கு இட்லி கிடைக்காமல் பரிதவிக்கின்றனர். இங்கு ஒரு இட்லிக்கு 1 ரூபாய்க்கு இட்லியை வாங்கிவிட்டு வெளியே சென்று 10 ரூபாய் வரை விற்பனை செய்வதாகவும், இதுகுறித்து நகராட்சி அதிகாரிகள் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.